வாருங்கள் அன்பு மாந்தரே, இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்று இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணை செய்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்திட நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜஸ்டின் மேரி ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அப்பா செபஸ்தியான் அவர்களுடைய ஆன்மா இருளுத்தி இளைப்பாற்றி அடையும்படியாகவும், அம்மா மிக்கேலம்மாள் இருதயம், மாதா செல்வராஜ் மற்றும் யாருனியாத ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் வேண்டுவோம். அந்தோணியம்மாள் சிறையில் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா செபஸ்தியான் அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த அப்பா அம்மா மிக்கேலம்மாள் இருதயம், குருஸ் மரியம்மாள் இயேசு, மாதா மரிய சுசை, அடுத்து இந்த ஜோசப் அன்னூர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைநித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும் யாரும் ஏது ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஜான் பீட்டர் ரெஜினா குடும்பத்தினர் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா செபஸ்தியான் அவர்களுடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த அம்மா மிக்கேலம்மாள் இருதயம், மாதா குரூஸ் மரியம்மாள் இயேசு அவர்களுடைய ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும் யாரும் ஏது ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். இல்லாமல் இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நகரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டுச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 18 முதல் 20 வரை. வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 18 முதல் 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும், ஞானிகளிடமிருந்து அறிவுரையும், இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும். என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூரும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயிரத்தின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 17 முதல் 28 முடிய. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 17 முதல் 28 முடிய. இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேவியின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது
என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவரை மிக நெருக்கமாக பின்பற்றி போக வேண்டும் என்கிற அழைப்பினை பெறுகிறோம். அப்படி அவரை பின்பற்றி போவதற்கு போகின்ற பாதையில் நமக்கு நிறைய பாடுகள் உண்டு என்பதனையே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்பத்தின் வாசல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் துன்பத்தின் படிக்கட்டுகளில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி கொண்டாட்டம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் துயரங்களின் எல்லையில் தான் அமைந்திருக்கிறது, பாடுகளின் எல்லையில் தான் இருக்கிறது. ஆகவே ஒருவர் இன்புற வேண்டும் என்று சொன்னால் துன்பத்தின் படிக்கட்டுகளில் ஏறாமல் இன்புற முடியாது. ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் துயரங்களின் பாதையில், துன்பத்தின் பாதையில், பாடுகளின் பாதையில் செல்லாமல், அதன் எல்லையை கடக்காமல் மகிழ்ச்சி நேரத்தை அனுபவிக்க முடியாது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் அது பலன் தரும் என்பதை நாம் அறிகிறோம். ஒரு விதை மண்ணை கிழித்து வெளியே வருகிற போதுதான் செடியாகிறது, மரமாகிறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனியாகிறது. அப்படி என்று சொன்னால் அது தன்னுடைய இயல்பில் அப்படி தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வருகிற போதுதான் அதனுடைய படைப்பின் நோக்கமே நிறைவு பெறுகிறது. மனித வாழ்க்கையிலும் கூட பல்வேறு நிலைகளில் நாம் நினைத்து பார்க்கிற போது பாடுகளின் பயணங்களை அனுபவிக்காமல் ஒருவர் இன்பத்தை அனுபவிக்க நினைப்பார் என்று சொன்னால் அது நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்பமே வேண்டும் என நினைக்கக்கூடிய மனிதர்கள் அந்த இன்பத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு சிறிய துன்பம், ஒரு சிறிய வேதனை வருகிற போது இன்பம் எங்கு போகிறது என்று தெரியாமல் போய்விடுகிறது, மகிழ்ச்சி எங்கே போகிறது என்று தெரியாமல் போய்விடுகிறது. எப்போதும் வாழ்க்கையின் பாடுகளில், துன்பங்களில் பயணித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை காணுகிற மனிதர் அந்த மகிழ்ச்சியின் போது ஏதாவது ஒரு இழப்போ ஒரு துயரமோ வந்தால் அவர் துணிந்து நிற்பார். காரணம் என்ன? அவர் நடந்து வந்த பாதையே துன்பம்தானே, அவருடைய பாடுகளே தானே அவர் நடந்து வந்தார், அவர் துயரத்தின் பாதையில் தானே கடமைப்பட்டு வந்தார் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியும்.
அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைக்கு கற்றுத்தருகிறார். இயேசு எருசலேம் நோக்கி போகிறேன், மானிட மகன் அங்கே துன்பங்களை ஏற்கப் போகிறார், மரண தண்டனை அவருக்கு நடக்கப் போகிறது, ஆனாலும் இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய பணி என்று சொல்லி கொண்டிருக்கிற போது, செபதேவியினுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் யாக்கோபு யோவானோடு சேர்ந்து வந்து, ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகிற போது எங்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் வலப்புறமும் ஒருவர் இடப்புறமும் அமர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? ஆட்சியுரிமை என்பது வெற்றி, ஆட்சியுரிமை என்பது இன்பம், ஆட்சியுரிமை என்பது மகிழ்ச்சி. ஆனால் அந்த மீட்பு மகிழ்ச்சியை, இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்ப கிண்ணத்தில் உங்களால் பங்கெடுக்க முடியுமா? இந்த துன்பத்தில் உங்களால் பங்கெடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, சீடர்களுக்குள்ளாக ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இப்படி இடம் கேட்கிறார்களே என்று கேட்கிற போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டாற்றட்டும், பணிபுரியட்டும், பாடுகள் துன்பங்கள் இல்லாமல் என் சீடராய் இருக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். நற்செய்தி பகுதி முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எரேமியா இறைவாக்கினர் அப்படி தன்னுடைய துன்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய உதவியை கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு இவ்வளவு துன்பம் வந்துவிட்டதே, எனக்கு இவ்வளவு பாடுகள் வந்துவிட்டதே, என்ன செய்வேன் என்று நினைக்கிற இடத்தில் நீங்கள் நாட வேண்டியது, நீங்கள் அணுக வேண்டியது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் துணையாக கொண்டிருக்க வேண்டியது யார் என்று சொன்னால் ஆண்டவரைத்தான். ஆண்டவரை துணையாக கொண்டிராமல் ஒருவர் வெற்றி அடைய முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது, மகிழ்ச்சியை காண முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில், குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நான் சின்ன சின்ன துன்பங்களை ஏற்போம், சின்ன சின்ன பாடுகளை ஏற்போம். இதற்காக, மீட்புக்காக, ஆண்டவருக்காக, என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய வாழ்க்கையின் இன்பத்திற்காக, மகிழ்ச்சிக்காக இந்த துன்பத்தை நான் ஏற்கிறேன் என்று சொல்லுகிற மனம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் இயேசுனுடைய சீடராக இருப்பதற்கு ரொம்ப தொலைவில் இல்லை, மிக அருகாமையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, துன்புறுகிற இடத்தில் நிச்சயமாக இயேசு இருக்கிறார். ஏனென்றால் சிலுவை என்பது துன்பம் என்றால் அதை சுமந்தவர் இயேசு. அந்த சிலுவையை சுமக்கிற நமக்கு அருகாமையில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. நாம் சுமக்கிற போது அவர் கூட வருகிறார், நாம் வெற்றி அடைகிற போது நம் மகிழ்ச்சியில் அவர் இணைந்திருக்கிறார் என்பதை அறிவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திருவயத்தின் நலனுக்காகவும் உமது கையில் தீபரை ஏற்றிச் சொல்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி ஏறலும்.
இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத்தடைகளிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியும் முறையை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவராய், வரமழை பொழிந்தவராய், வரும் வழி பார்த்தவராய், வரமழை பொழிந்தவராய், வந்தவர் இருக்கின்றார். விரைந்திட தாமதமே.
சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலைவாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.